பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஆமென். யோசுவா 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை உங்களுக்கு ஆதாரமாக நான் கொடுக்கிறேன். எடுத்துக்கொள்வோமா? இன்று எகிப்தின் நிந்தை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இல்லையா? பாருங்க, மோசே காலம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் யோசுவா, இவங்க எகிப்தை விட்டு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனால் நிந்தை உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு. கர்த்தர் புரட்டி போடுறாரு. ஏன்னா அந்த நிந்தையை வச்சுட்டு நீ எவ்வளோ பெரிய இடத்துல கொண்டு போனாலும் நீ உன்னால் வாழ முடியாது. அந்த பழைய பழக்கம், பழைய சுபாவம் என்ன காரியம் உங்களை பின்பற்றி வந்துச்சு தெரியுமா? ஒரு 4 காரியம் இவங்களை பின்பற்றியே வந்துட்டு இருந்தது. அதை தான் கர்த்தர் புரட்டி போட்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பழைய ஜீவியம், பழைய பழக்க வழக்கம், தீய பழக்கம் இருக்குன்னு சொன்னால் அவர் புரட்டி போடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆயத்தம்? ஆமென். நம்பர் 1, அடிமைத்தனத்தின் ஆவி. வாயை திறந்து சொல்கிறது பாருங்கள். ஐயோ, அங்கே இப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, பிரேத குழி இல்லைன்னு இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்களா? அங்கே நாங்கள் வெள்ளைப்பூடு இன்னும் என்னமோ வெள்ளரிக்காய் இதை மேன்மை பாராட்டிட்டு இருக்காங்க. இங்கே கர்த்தர் காடையை கொடுக்குறாரு, மண்ணாவை கொடுக்குறாரு. எவ்வளோ செழிப்பு, எவ்வளோ நல்ல ஜீவியம் கர்த்தர் செய்து கொடுத்துட்ருக்கிறாரு. ஆனால் இவன் பாருங்கள், அந்த அடிமைத்தனத்தின் ஆவி இது குடும்பத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா, உன் தனிப்பட்ட மனுஷனுக்குள்ளே இருந்துச்சுன்னா இது உன்னை முன்னேற விடாது. கர்த்தர் இன்னைக்கு அதை நீக்குகிறார். ஆமென். 2வது, அநியாயம் செய்யும் ஆவி. நல்ல வேலை வாங்குறான், சம்பளமே கொடுக்கல. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்கள், அப்படியே கடின உழைப்பு பண்ணுவான், அப்படியே டயர்டாக வருவான். அவனுக்கு சம்பளம் அவ்வளோதான் வரும். ஐயோ, சம்பளம் கூடனா நல்லா இருக்குமே, அந்த புத்தி வராது இல்லையா? ஐயோ, நீ ஒன்று வேலையிலேருந்து தூக்காமல் இருந்தால் சரி போதும், எவ்வளோ கடினமாக ஆனாலும் பரவாயில்ல, நான் இங்கேயே இருக்கிறேன். இல்லை, கர்த்தர்கிட்ட போய் கேட்போம், ஆண்டவரே எனக்கு விசாலத்தை வச்சிருக்கிறீரே, நல்ல எதிர்காலத்தை வச்சிருக்கிறீங்களே தாங்கன்னு சொல்லி கேட்க மாட்டான். தயவுசெய்து இன்னைக்கு கர்த்தர் உன் நிந்தையை புரட்டி போடுறாரு. கர்த்தர்கிட்ட வாயை திறந்து கேளு, கர்த்தர் புரட்டி போடுகிறார். ஆமென். 3வது, கொடுமை செய்யும் ஆவி. அதாவது இந்த பார்வன் பாருங்க, வேலை வாங்குறான், இன்னும் கொஞ்சம் வேலையை கூட்டுறோம். இது நிறைய பேருக்கு அப்படியே யூஸ்ட் ஆகிடும். சில பேர் இவங்களும் அதே போல் பாருங்கள், அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள இப்படி தான் பண்ணுவாங்க, வேலை செய்வாங்க, இன்னும் கொஞ்சம் வேலை திணிப்பாங்க. இது எங்கேருந்து வருதுன்னா, அந்த எகிப்திலேருந்து வர்ற ஆவி. கர்த்தர் இந்த நிந்தையை புரட்டுறார். கொடுமை செய்யாதீங்க. உங்கள் கீழே வேலை பார்க்குறவங்க கிட்ட கொடுமை செய்யாதீங்க. நீனும் கொடுமையில் மாட்டிகிட்டு இருக்காத. நீனும் கொடுமையில் மாட்டி யூஸ்டாக இருந்திருப்ப. ஆனால் கர்த்தர் நீக்கிறார். 4வது, நம்பிக்கை இல்லாத ஆவி. அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை, ஒரு எதிர்காலம் இருக்கும், முன்னேறும், இல்லை போயிடுச்சு. இந்த 4 ஆவிகளை கர்த்தர் துரத்தடிக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு நன்மை கர்த்தர் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். God bless you.